எஸ்ஐபி விதி 17. குறுகிய கால முடிவுகளை வைத்து எஸ்ஐபியை மதிப்பிடாதீர்கள். எஸ்ஐபி என்பது 6 மாத எக்ஸாம் அல்ல, இது ஒரு லாங் டேர்ம் டிகிரி மாதிரி. இதோட பலன் உடனே தெரியாது, ஆனால் சரியான நேரத்துக்கு வந்தா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பல முதலீட்டாளர்கள் பொதுவாக சொல்லுற ஒரு விஷயம் என்னன்னா, 3 மாதம் எஸ்ஐபி போட்டேன், ரிட்டர்ன் ரொம்ப கம்மியா இருக்கு என்பதுதான். இது என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு மாம்பழ கன்றை நட்டுட்டு இன்னும் காய் வரலையேன்னு கேக்குற மாதிரி, கன்றுக்கு வளர நேரம் தேவைப்படுற மாதிரி எஸ்ஐபிக்கும் நேரம் தேவை. உண்மையில எஸ்ஐபி வேலை செய்கிறது டைம் மற்றும் கன்சிஸ்டன்சி இரண்டும் சேர்ந்தால்தான். ஆரம்ப ஆண்டுகள் எல்லாம் அடித்தளம் போடுற காலம். உண்மையான காம்பவுண்டிங் சக்தி என்பது 5 முதல் 7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். குறுகிய காலத்தில் ரிட்டர்ன் மெதுவாகத்தான் தெரியும். அந்த நேரத்துல மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். அதுதானா நீண்ட காலத்தில் காம்பவுண்டிங் தான் முக்கியமான பங்கு வகிக்கும். மார்க்கெட் வாலட்டிலிட்டி மெதுவா முக்கியத்துவம் இழந்து ஆல்மோஸ்ட் irrelevant ஆகிடும். சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டும்னா, முதல் 1 முதல் 3 ஆண்டுகளில் நீங்கள் போடுற முயற்சி பலனை விட அதிகமா இருக்கும். 4 முதல் 6 ஆண்டுகளில் முயற்சியும் பலனும் சமமாக தோன்றும். 7வது ஆண்டுக்கு பிறகு கிடைக்கும் பலன் நீங்கள் போட்ட முயற்சியை விட மிக அதிகமாக இருக்கும். பல பேர் எஸ்ஐபியை நிறுத்துறது அது உண்மையிலேயே பலன் தர ஆரம்பிக்க போகும் தருணத்துக்கு சற்றே முன்னாடிதான். இந்த எஸ்ஐபி ரூல் 17 முக்கிய டேக்அவே என்னன்னா, ரிட்டர்ன் போரிங்கா தெரிஞ்சதுன்னு எஸ்ஐபியை நிறுத்தாதீங்க. போரிங்கா இருக்கும் எஸ்ஐபிகள் தான் எதிர்காலத்துல எக்ஸைட்டிங்கா இருக்கும் வாழ்க்கையை உருவாக்கும்.